5.1 second sum, determine whether the sets of points are collinear. இது ஒரே நேர்கோட்டில் அமையுமான்னு சொல்லி பார்க்கணும். இதில் 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா சொல்யூஷன் x1 x2 x3 x1 x2 y1 y2 y3 y1. இது ஃபார்முலா இப்படி நம்ம எழுதிக்கிட்டோம்னா ஈஸியாக நமக்கு ஃபார்முலா ஞாபகத்துக்குள்ள வந்துடும். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், same formula 1/2 of x1 y2 plus x2 y3 plus x3 y1 minus x2 y1 plus x3 y2 plus x1 y3. இது நம்ம டைரக்டாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். நம்ம இதை எழுதிக்கலாம். a வந்து -1/2, 3, b வந்து -5, 6, c வந்து -8, 8. இப்போ இது x1 y1 x2 y2 x3 y3. நெக்ஸ்ட்டு அது அப்படியே நம்ம டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணணும். x1 வந்து -1/2, y2 வந்து 6 ப்ளஸ் x2 வந்து -5, y3 8. நெக்ஸ்ட்டு x3 -8, y1 3 மைனஸ் ஆஃப் x2 வந்து -5, y1 வந்து 3, x3 வந்து -8, y2 6 plus x1 -1/2, y3 8. நெக்ஸ்ட்டு இது நம்ம அப்படியே நம்ம மல்டிபிள் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே 2 இருக்குது, இங்கே 6 இருக்குது. அப்போ 2 டேபிளில் இது 1 டைம், இது 3 டைம். நெக்ஸ்ட் அதே மாதிரி வேறு எதாவது இருக்கான்னு பாருங்கள், செக் பண்ணுங்கள். இது 1/2, நெக்ஸ்ட் 8 இருக்குது. அப்போ இது 2 டேபிளில் இது 1 டைம், இது 4 டைம். நெக்ஸ்ட் இது பண்ணிட்டோம்னா ஈஸியாக ஆயிரும். -1 into 3 -3 ஆயிரும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸாக சைன் சேஞ்ச் ஆயிரும். 5 8s are 40. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் மைனஸ் அப்படின்னா நமக்கு மைனஸாக இருக்கும். 8 3s are 24. மைனஸ் ஆஃப் இது -5 -3 மல்டிபிள் பண்ணால் -50. ப்ளஸ் இன்ட்டு மைனஸாக இருக்கும். 8 6 are 48. ப்ளஸ் இன்ட்டு -1 4 இருக்குன்னா நமக்கு 4 கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு 1/2 ஆஃப் இது நம்ம ஆட் பண்ணோம்னா -5 எல்லாமே மைனஸாக தான் இருக்குது. அப்போ -24 -40 -3 நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணி மைனஸ் சைன் நம்ம போட்டுக்கணும். இது 7, இது 6, -67. இப்போ மைனஸ் திரும்பவும் நம்ம இது எல்லாத்தையும் நம்ம -15 -48 -4 இது நம்ம கவுண்ட் பண்ணோம்னா இது 67 நமக்கு கிடைக்கும். இப்போ மைனஸ் ஆஃப் 67 நம்ம இதை செக் பண்ணோம் அப்படின்னா -67 மைனஸ் ஆஃப் மைனஸ் இது ப்ளஸ் 67 கிடைக்கும். இப்போ 1/2 ஆஃப் இது எல்லாமே 0 ஆயிரும். அப்போது anything into 0 0ன்னு கிடைக்கும். therefore they are collinears. இது எல்லாமே ஒரே நேர்கோட்டில் அமையும்னு எழுதிடும். கொலினியர் அப்படின்னாலே 0ங்கிற ஆன்சர் தான் வரும். நெக்ஸ்ட்டு 5.1ல் செகண்ட் சம்மில் செகண்ட் டிவிஷன். இது a b plus c b c plus a c a plus b. ஃபஸ்ட்டு நம்ம இது x1 y1 x2 y2 x3 y3 நம்ம எழுதிக்கணும். சொல்யூஷனில் இது x1 x2 x3 x1 y1 y2 y3 y1. நெக்ஸ்ட்டு இது நம்ம எழுதிக்கிட்டோம்னா ஃபார்முலா நமக்கு ஈஸியாக எழுதிடலாம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ABC is equal to 1/2 of x1 y2 plus x2 y3 plus x3 y1 minus x2 y1 plus x3 y2 plus x1 y3. Next 1/2 of x1 வந்து a, y2 c plus a plus x2 b, y3 a plus b. Next plus x3c y1 b plus c. இப்போ இது ஒரு டேர்ம் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு மைனஸ் போட்டுட்டு x2 b y1 b plus c. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் x3 வந்து c, y2 வந்து c plus a ப்ளஸ் x1 வந்து a, y3 வந்து a plus b. முடிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு 1/2 ஆஃப் இது நம்ம மல்டிபிள் பண்ணோம். a into c ac ப்ளஸ் போட்டுட்டு a into a ஸ்கொயர். ஃபஸ்ட்டு டேர்ம் எழுதணும். a into c ac ப்ளஸ் a into a ஸ்கொயர் ப்ளஸ்
b into a ab plus b into b b square plus c into b bc எழுதிக்கலாம் plus c into c c square minus of another bracketல b into b b square plus bc plus c square plus ac plus a square plus ab. Next next 1 by 2 of the number continuous 1 by 2 of ac plus a square plus ab plus b square plus bc plus c square. இப்போ plus into minus full sign change ஆயிடும், ஃபுல்லாகவே மைனஸ் ஆயிடும். மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் பிசி மைனஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏசி மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபின்னு இருக்கும். இப்போ நம்ம எழுதும்போது எல்லாமே கேன்சல் ஆயிரும். ப்ளஸ் ஏசியும் மைனஸ் ஏசியும் கேன்சல் ஆயிரும். ப்ளஸ் ஏ ஸ்கொயரும் மைனஸ் ஏ ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி மைனஸ் ஏபி ப்ளஸ் பிசி மைனஸ் பிசி. அப்போ இது எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சுன்னா நமக்கு 0ன்னு இருக்கும். 1 by 2 into 0 0. therefore they are collinear. இது எல்லாமே ஒரே நேர்கோட்டில் அமையும் நம்ம எழுதணும்.